செய்திகளை ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில். சி. யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் இறுதி நாளாகிய இந்த நாளில், அன்னை மரியாவின் வணக்க நாளில் அவரது அரவணைப்பை, பரிந்துரையை தேடி நாம் ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளமானீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லாத வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 16 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் பேச செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால்
என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது, நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிராக குற்றம் சாட்ட எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 21, 20 தொடங்கி 25 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு.
அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவினுடைய வாழ்வு, போதனை, பணிகள் ஆகியவற்றினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பை எழுதிய யோவான் நற்செய்தியாளர் அந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதி, அதை இன்றைய நற்செய்தியாக நாம் வாசித்தோம். இதிலே 2 செய்திகளை இறைவன் நமக்கு தருகிறார். ஒன்று, இயேசுவின் அன்புக்கு உரிய சீடர். இயேசுவினுடைய அன்புக்கு உரிய சீடர் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் கடைசி வரை அந்த அன்புக்குரிய சீடர் யார் என்று அவருடைய பெயர் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நாம் மிக எளிதாக யூகித்துக் கொள்ள முடியும். அது திருத்தூதர் யோவான் தான் என்பதாகும். இந்த யோவான் இயேசுவினுடைய உறவினர், இயேசுவோடு உடன் வாழ்ந்தவர், அவருடைய பணிகளை, வாழ்க்கையை, போதனைகளை எல்லாம் நன்கு அறிந்திருந்தவர். இயேசுவின் அன்பு சீடராக நாம் ஒவ்வொருவரும் மாற முடியும் என்பதை யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார். என்று நமக்கு முன்னே உள்ள கேள்வி இதுதான்: நான் இயேசுவின் அன்புக்குரிய சீடனாக இருக்கிறேனா, அல்லது தூர இருந்து வேடிக்கை பார்க்கிற, விலகி இருந்து வேடிக்கை பார்க்கிற கூட்டத்திலே ஒருவனாக இருக்கிறேனா? நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இதைத்தான் அன்னை மரியாவும் நமக்கு கற்றுத் தருகிறார். அன்னை மரியாதான் இயேசுவினுடைய முதன்மையான சீடத்தி. இயேசுவின் வாழ்விலே நான் சொன்ன எல்லாவற்றையும் தனது வாழ்வாக்கியவர் அன்னை மரியா. அந்த ஆண்டவரை பெற்று தந்து, அந்த ஆண்டவருடைய அவருக்கே, தன் மகனுக்கே அன்பு சீடத்தியாக வாழுகிற பேற்றை, பெருமையை பெற்றவள் நம்முடைய தாய் அன்னை மரியா. அடுத்து, இயேசு செய்த பலவற்றை எழுதினால் இந்த உலகமே தாங்காது என்று இந்த யோவான் நற்செய்தி நிறைவு பெறுகிறது. இது வெறும் எழுதுவதை, புத்தகங்களை பற்றி அல்ல. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, 4 நற்செய்திகளும் திருத்தூதர் பணிகளும் நூலும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் இப்படி சொல்கிறார் என்றால், அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஆண்டவருடைய அன்பிற்கு சான்று பகர்ந்து வாழ்கிற நற்செய்திகளாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவினுடைய வாழுகிற நற்செய்திகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அழைப்புத்தான். நாமும் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையால்
நம்முடைய சொல் செயல் சிந்தனையால் இயேசுவினுடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ்ந்து அந்த மதிப்பீடுகளை நாம் நம்முடைய எதிர்வருகிற தலைமுறைக்கு எழுதி வைக்க வேண்டும் என்பதனால் தான் இந்த உலகமே தாங்காது என்று சொல்லப்படுகிறது. அந்த பணியை இயேசு செய்த அந்த பணிகளை எல்லாம் சொன்னேன், யார் யாரெல்லாம் சீடராக முடியும் என்று. அதை செய்கிற எல்லாரும் நான் செய்தால் நான் சீடன், நீங்கள் செய்தால் நீங்கள் சீடர் சீடத்தி. இதைத்தான் நம்முடைய திரு அவையினுடைய வரலாற்றிலே வாசிக்கிறோம். புனித அண்ணல் பிரான்சிஸ்கு அசிசியார் இயேசுவினுடைய அன்பு சீடர். புனித சவேரியார் இயேசுவினுடைய அன்புக்குரிய சீடர். புனித அருளானந்தர் இயேசுவினுடைய அன்புக்குரிய சீடர். புனித தேவசகாயம் இயேசுவினுடைய அன்புக்குரிய சீடர். அன்னை தெரேசா இயேசுவினுடைய அன்பிற்குரிய சீடர். அருட்தந்தை ஸ்டான் சுவாமி இயேசுவினுடைய அன்புக்குரிய சீடர். ஆக நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே நாமும் இந்த பண்புகளை எல்லாம் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை எல்லாம் வாழுகிற போது, நம்முடைய வாழ்வாக்குகிற போது நாமும் இயேசுவினுடைய அன்பு சீடராக தகுதி பெற்றவர்கள் ஆக முடியும் என்கிற உறுதியை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. பாவத்தை விலக்கி தீமைகளை விலக்கி சிந்தனை சொல் செயலிலே உண்மையை பிரதிபலித்து உங்கள் வாழ்விலே அன்பு, உறவு, பிறர் நலம், பரிவு, இரக்கம், மன்னிப்பு ஆகிய பண்புகளை வாழ்ந்து காட்டுகிற இயேசுவினுடைய, என் மகன் இயேசுவினுடைய அன்பு சீடராக வாழ வா என்று இன்று அன்னை மரியா நம்மை அழைக்கிறார். வாருங்கள், நாமும் இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ்வோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாலாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாய் ஆண்டவரே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றுவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நெய்தியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், உமது அன்புக்குரிய திரு அவை ஆகிய அனைவரோடும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடியுள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக உலகமெங்குமிருந்தும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருடைய தாராளமான ஜப உதவியோடும் பொருள் பண உதவியோடும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மாதாவின் மகிமைக்கென எழில்மிகு பேராலயத்தை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். இந்த பேராலய கட்டுமான பணிகளுக்காக தாராள உள்ளத்தோடு உதவி செய்து இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடுகிற அன்னையினுடைய திருத்தலமாக இருக்க உதவி செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும்
எனது இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்னை மரியா ஆரோக்கிய தாய் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தனது பரிந்துரையால் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் உங்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில். சி யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி